students, நம்ம CBSE grade 10 physics light reflection and refraction அந்த லெசனை பார்க்க போறோம். எல்லாம் grade 9ல இருந்து இப்பதான் 10க்கு வந்திருப்பீங்க. இப்போ எல்லா ஸ்கூல்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த லைட் ரெஃப்ளெக்ஷன் அண்ட் ரீஃப்ராக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த லைட் ரெஃப்ளெக்ஷன் அண்ட் ரீஃப்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான சாப்டர், நிறைய டாபிக்ஸ் இந்த லெசன்ல இருந்து தான் வருது. ஸோ இந்த லைட் ரெஃப்ளெக்ஷன் அண்ட் ரீஃப்ராக்ஷன் லெசனை நான் ஒரு 5 வீடியோஸ்ல கவர் பண்ணணும்னு ட்ரை பண்றேன். ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். லைட் ரெஃப்ளெக்ஷன் அண்ட் ரீஃப்ராக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லைட்னா என்னன்னு தெரியணும். வாட் இஸ் லைட்? we know that light is a form of energy. light is a form of energy. so light இருக்கிறதுனால தான் நம்மளால வந்து பொருட்களை பார்க்க முடியுது. we can easily see objects. if light is not there we cannot able to see objects. so அதை எப்படி பார்க்குறோம்? லைட்டை வந்து நம்ம வந்து லைட் இருக்கிறதுனால பார்க்குறோம்னா எப்படி பார்க்க முடியுது? how does the light allow you to see the objects or see the things? so light வந்து எங்கிருந்து வருது? ஆப்ஜெக்ட்ஸ்ல இருந்து, ஒரு லைட் சோர்ஸ்ல இருந்து வருது. வாட் ஆர் த டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லைட் சோர்ஸ்? லைட் சோர்ஸ் வந்து டிஃபரெண்ட் டைப்ஸ் இருக்கு. நம்ம வந்து இன்கேண்டசன்ட் பல்ப், ஃப்ளூரசன்ட் பல்ப் சொல்றோம். அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற எல்இடி லைட்ஸ், டியூப் லைட்ஸ், இது எல்லாமே லைட் சோர்சஸ் சொல்றோம். சன் இஸ் ஆல்சோ எ சோர்ஸ். ஓகே, ஸோ லைட் வந்து சோர்ஸ்ல இருந்து வந்து அது ஆப்ஜெக்ட்ஸ் மேல பட்டு, அந்த ஆப்ஜெக்ட்ஸ் மேல பட்டு அது ரெஃப்ளெக்ட் ஆகி நம்ம ஐஸ்க்கு வந்து படுது. so that we can easily see the objects. so light travel from the source in straight lines. when it hit an object it reflects and travel in new direction. if the reflected light enter our eyes you can see the objects. அப்போ லைட் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மேல பட்டு நம்ம கண்ணுக்கு வந்து தெரிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு அந்த ஆப்ஜெக்ட் தெரியும். சரியா? so next, how does the light travel? light வந்து எப்படி travel ஆகும்? light always travels in the straight line னு சொல்றோம். சரியா? how the light will travel? so the light always travels in a straight line. சரியா? light travels in a straight line. light doesn't require any medium to travel அப்படின்னு படிச்சிருப்போம். light is a electromagnetic wave. it does not require any medium to travel. ஸோ அதனால தான் வந்து நம்ம என்ன சொல்றோம்? லைட் இஸ் அ நான் மெக்கானிக்கல் வேவ்னு சொல்றோம். லைட்டை வந்து ஒரு நான் மெக்கானிக்கல் வேவ். லைட்டுக்கு வந்து ஒரு மீடியம் தேவையில்லை. நீங்க 9th சவுண்ட் படிச்சிருப்பீங்க. சவுண்டுக்கு வந்து சவுண்ட் இஸ் அ மெக்கானிக்கல் வேவ்னு படிச்சிருப்பீங்க. சவுண்ட் ரெக்வயர்ஸ் மீடியம் டு டிராவல், பட் லைட் டஸ் நாட் ரெக்வயர் மீடியம் டு டிராவல். லைட் எப்பவுமே ஸ்ட்ரைட் லைன்ல தான் டிராவல் ஆகும். அதை நம்ம வந்து ரெக்டிலீனியர் ப்ரொபகேஷன் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்றோம். ரெக்டிலீனியர் ப்ரொபகேஷன் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்றோம். ஸோ அது that is the reason the light travels in the straight line. இப்போ நீங்க ஒரு கார்ல போறீங்க. ஸோ you are traveling in a car in night. ஸ்ட்ரைட் லைன்ல மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். பக்கத்துல எட்ஜஸ்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா எதுவுமே தெரியாது. I have given here பாருங்க. you observe that headlight shines on the things in front of the car. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? அரௌண்ட் த கார்னஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைட் தெரியாது. அதுக்கு ரீசன் என்ன? நீங்க கார்ல டிராவல் பண்றீங்க, ஸ்ட்ரைட் லைன்ல டிராவல் பண்றீங்க. அப்போ உங்களுக்கு எட்ஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட லைட் வந்து உங்களுக்கு தெரியாது. ரீசன் என்ன? பிகாஸ் லைட் டிராவல்ஸ் இன் அ ஸ்ட்ரைட் லைன். the next, the light has lot of properties. லைட்டுக்குன்னு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஸோ ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட், ரீஃப்ராக்ஷன் ஆஃப் லைட், டைஃப்ராக்ஷன் ஆஃப் லைட், இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் லைட். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த கிரேட் 10ல, சிபிஎஸ்சியோட கிரேட் 10ல நம்ம லைட்டோட 2 ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்பர்ட்டிஸ் பத்தி பார்க்க போறோம். அது வந்து ஒன்று ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட், another one is refraction of light. இந்த ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் இந்த ஒரு டாபிக் தான் ஃபர்ஸ்ட் ஒன். இதோட பேசிக்ஸை நீங்க லோவர் கிளாஸஸ்ல படிச்சிருப்பீங்க. define reflection of light. so reflection, what is called reflection? reflection of light is nothing but bouncing back of light. வந்து திரும்பி வெளியில வர்றது, bouncing back. so bouncing back of light, bouncing back of light is called reflection. இதுல வந்து நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், bouncing back of light to the same medium. சேம் மீடியம்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
bouncing back of light to the same medium. If it pass through the another medium, அது refraction ஆயிடுது. So what is called reflection? Bouncing back of light to the same medium. It has to come from, it has to hit the mirror. Consider this as a mirror. The light ray has to hit the mirror and it has to reflect back. So it should be coming back to the same medium. So இதுதான் நம்ம வந்து reflection சொல்றோம். So again, what is reflection of light? Bouncing back of light to the same medium is called reflection of light. Okay. So here the reflection க்கு இது reflection தான் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு we have to follow two laws. That law we call it as laws of reflection. The laws of reflection ங்கிறது இந்த ரெண்டு முக்கியமான ரூல் இருக்கு. இந்த ரெண்டு முக்கியமான ரூல் தான் whether it is governing, whether it is reflection or not. So the first one is the angle of incidence is equal to, the angle of incidence is equal to angle of reflection. First angle of incidence na என்னன்னு உங்களுக்கு தெரியணும். What is called angle of incidence? So what is called angle of incidence? First வந்து உங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது, இது ஒரு plane mirror. This is a plane mirror. இந்த plane mirrorக்கு கீழே வந்து ஒரு lines கொடுத்திருக்காங்க பாருங்க. அப்படின்னா என்ன? இது வந்து reflecting surface அப்படின்னு சொல்றதுதான் இந்த plane mirrors ஓட, I mean plane mirror கீழே கொடுத்திருந்தா silvering பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். So இதுக்கு 90 டிகிரில நம்ம ஒரு நார்மல் வரையறோம். 90 டிகிரி, 90 டிகிரி, இந்த 90 டிகிரில ஒரு நார்மல். What is called normal? இந்த plane mirror இருக்குல்ல, இந்த plane mirrorக்கு 90 டிகிரில ஒரு லைன் வரைஞ்சா அதை நம்ம நார்மல்னு சொல்றோம். நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஒரு லைட் எடுத்துக்கிறேன். இந்த லைட் எடுத்துட்டு அந்த லைட் ரேஸ் இப்படி நான் அலோவ் பண்றேன். the light rays which hits the mirror. So இந்த ரே, இந்த லைட் ரே, இந்த ரேவை தான் நான் என்னன்னு சொல்றேன், இன்சிடென்ட் ரே அப்படின்னு சொல்றேன். இந்த ரேவோட பேரு இன்சிடென்ட் ரே. இந்த இன்சிடென்ட் ரே அது நார்மல். இந்த இன்சிடென்ட் ரேக்கும் நார்மலுக்கும் இடையில உள்ள ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். சோ மறுபடியும் சொல்றேன், இது இன்சிடென்ட் ரே, இது நார்மல். இது ரெண்டுத்துக்கும் இடையில உள்ள ஆங்கிள் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரியா? நெக்ஸ்ட் when the incident ray hits the mirror, the light ray என்ன ஆகுது? reflect ஆகுது. the light ray reflect ஆகுறப்போ இங்க ஒரு ஆங்கிள் ஒன்னு கிரியேட் ஆகுது. what is this angle? the angle between the reflected ray, இந்த reflect ஆகுற ray ஓட பேரு reflected ray. சரியா? angle between the reflected ray and normal is called angle of reflection. இதுதான் angle of reflection அப்படின்னு சொல்றோம். so laws of reflection ஓட first rule, first law என்ன சொல்லுதுன்னா, angle of incidence is equal to angle of reflection. இதுதான் law of reflection ஓட first rule. so மறுபடியும் சொல்றேன், angle of incidence is equal to angle of reflection. இது 1 marksல கேட்பாங்க. define angle of incidence. so the angle between the incident ray and the normal is called angle of incidence. what is called angle of reflection? the angle between the normal and the reflected ray is called angle of reflection. so what is the second rule? what is the second law? this is very important. the incident ray and the normal and the reflected ray all lies in the same plane. students usually அதை memorize பண்ணிடுவாங்க. we need to understand. இப்போ light rays வந்து, இப்போ light rays வந்து இந்த இடத்துல இந்த plane, இந்த xy plane, இந்த xy plane, இதாவது xy planeல இருக்குன்னா, if you are taking these as angle of incidence, these will taken as angle of reflection. so the incident ray, this reflected ray all lies in the same xy plane. இப்ப light ray இப்படி வருதுன்னா
இது இந்த பக்கம் வராது. இந்த லைட் ரே வந்து இங்க வந்து இன்சிடென்ட் ஆகுதுன்னா இந்த பிளேன்ல தான் இருக்கும். இந்த லைட் ரே இந்த பக்கம் தான் போகும். இதே பிளேன்ல தான், இந்த XY பிளேன்ல தான் இருக்கும். இந்த லைட் ரே will not come out. So that is the second rule. The reflected ray, incident ray, reflected ray all lies in the same plane. So the mirrors are actually two types. One is plane mirror, another one is spherical mirrors. So plane mirrors, spherical mirrors. Plane mirrors are the mirrors which we used to get ready. நம்ம வீட்ல வந்து முகம் பார்க்குற கண்ணாடியை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், பிளேன் மிரர்ஸ்னு சொல்றோம். இந்த பிளேன் மிரர்ஸ்ல வாட் டைப் ஆஃப் இமேஜ் கிடைக்கும்? வாட் இஸ் கால்டு இமேஜ்? இமேஜ்ங்கிறது நம்மளோட வாட் டெஃபைன் இமேஜ். ஸோ ஆப்ஜெக்ட்டுக்கு ஆப்ஜெக்ட் மாதிரியே இருக்கிறது நம்ம இமேஜ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இஃப் யூ ஆர் டேக்கிங் எ பிளேன் மிரர், பிளேன் மிரர்ல வாட் டைப் ஆஃப் இமேஜ் யூ வில் கெட்? ஸோ virtual and erect. What is called virtual? So image can be broadly classified into two types. One is real, another one is virtual. Real na enna? If you get the image in screen, that is real image. If you cannot able to get it in the screen, that we call it as virtual image. Again, so what type of image you are getting? முகம் பார்க்குற கண்ணாடியில நீங்க என்ன கிடைக்குது? நீங்க முகத்தை தான் பாக்குறீங்க, அது வந்து ஒரு ஸ்கிரீன்ல கிடைக்கல, அது உங்க கண்ணாடியிலே இருக்கிறதுனால we call it as virtual image. What is called erect? Erect means upright. உங்க முகம் பார்க்குற கண்ணாடியை நீங்க பாக்குறீங்க, அப்படி பாத்தீங்கன்னா உங்க தலைக்கு மேல இருக்க உங்களோட முகமும் மேலதான் இருக்கும், தலைகீழ இல்ல, நேருக்கு நேரா தான் இருக்கு. ஸோ தலைகீழ இல்ல, நேருக்கு நேரா இருக்கிறதுனால நம்ம இந்த இமேஜ் என்னன்னு சொல்றோம்? This image is called erect. So virtual and erect. ஒரு பிளேன் மிரர்ல virtual and erect image கிடைக்கும். Next, size of the image is equal to size of the object. உங்க சைஸ் என்னவோ, உங்க ஹைட் என்னவோ அதே மாதிரியே காட்டும். நம்ம we are going to check spherical mirrors. Spherical mirrorsல அது சைஸ கம்மியாவும் பெருசாவும் காட்டும். ஆனா பிளேன் மிரர்ஸ்ல எப்பவுமே சைஸ் சேம் சைஸ். So next, the image is laterally inverted. Laterally inverted means if you check it in the mirror, if you are raising your right hand, அந்த இதுல எப்படி தெரியும்? மிரர்ல அது லெஃப்ட் ஹேண்ட் தூக்குற மாதிரி தெரியும். So we call it as laterally inverted. So these are the properties of the image formed by a plane mirror. What are that? Virtual image, virtual erect. Size of the image is equal to size of the object. Next, the image is laterally inverted. Okay. So now we are going to check the actual lesson. We call it as spherical mirrors. Define spherical mirrors. When the reflecting surface is curved inwards or outwards is called spherical mirrors. And the reflecting surface, plane mirror will have a straight reflecting surface. When the reflecting surface curved inwards or curved outwards is called spherical mirrors. Okay. So when the reflecting surface, இதான் உங்களோட reflecting surface. இத பாத்தீங்கன்னா reflecting surface, this reflecting surface is curved outwards. So we call it as convex mirrors. இத நம்ம என்னன்னு சொல்றோம்? Convex mirrors. So what is this? இது என்னது? When the reflecting surface curved inwards. So இத நம்ம என்னன்னு சொல்றோம்? Concave mirrors. So reflecting surface curved outwards இருந்தா convex mirrors. இந்த reflecting surface curved inwards இருந்தா concave mirrors. Convex mirrors, concave mirrors. இது நல்லா தெரியணும். இதுல கான்வெக்ஸ் மிரருக்கும் கான்கேவ் மிரரையும் போட்டு குழப்பிக்க கூடாது. அதுக்கு தான் டெஃபினேஷன் கொடுத்துருக்கேன், புக்லயும் அதே தான் இருக்கு. when the reflecting surface curved inwards or outwards. So when the reflecting surface curved outwards, convex mirrors. So inwards, concave mirrors. So how, if you are studying about a cell, இப்போ பயாலஜில வந்து ஒரு செல் பத்தி படிக்கிறீங்கன்னா அந்த செல்லோட இன்டர்னல் ஆர்கனல்ஸ் பத்தி, இன்டர்னல் ஆர்கனல்ஸ் பத்தி படிப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மைட்டோகாண்ட்ரியா,
அது மாதிரி சின்ன சின்ன அதோட உள்ளர இருக்கிற இன்டர்னல் பார்ட்ஸ் பத்தி படிப்பீங்க. ஸோ லைக் த சேம் வே இந்த மிரர்ஸ்லயும் நம்ம there are terms related to spherical mirrors. ஆனா ஏன் படிக்கணும் இந்த spherical mirrorsல இந்த terms பத்தி ஏன் படிக்கணும்னா in order to understand how the image formed by the spherical mirrors. அப்போ இப்போ வந்து ஒரு இடத்துல நான் ஆப்ஜெக்ட் வைக்கிறேன், எனக்கு எங்க இமேஜ் கிடைக்கும். நான் இமேஜ் இப்போ இன்ஃபினிட்டியில வைக்கிறேன், எனக்கு எங்க இமேஜ் கிடைக்கும். நான் வந்து கொஞ்சம் இன்ஃபினிட்டிக்கும் என்னோட சென்டருக்கும் நடுவில் வைக்கிறேன், எங்க இமேஜ் கிடைக்கும். ஸோ இமேஜ் எங்க கிடைக்கும்னு நான் தெரியறதுக்காக நான் வந்து ஒரு இமேஜ் ஃபார்மேஷன் டயக்ராம் ஒன்று வரைகிறேன். அந்த இமேஜ் ஃபார்மேஷன் டயக்ராமுக்கு எனக்கு ஒரு பேசிக்ஸ் தேவைப்படுது. அதுதான் டேர்ம்ஸ் ரிலேட்டட் டு ஸ்பெரிக்கல் மிரர்ஸ். ஸோ த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆர் ஃபர்ஸ்ட் டாபிக் இஸ் கால்ட் pole of a spherical mirrors. So what is called pole of a spherical mirror? So ஒரு concave mirror நான் எடுத்துக்கிறேன். Okay, I am taking it as concave mirror. This is a concave mirror. So how we can say it is a concave mirror? Because when the reflecting surface curved inwards, and the reflecting surface curved inwards இருக்கிறதுனால நம்ம இதை என்னன்னு சொல்றோம், concave mirror அப்படின்னு சொல்றோம். ஸோ இதோட சென்டர் பாயிண்ட், இந்த சென்டர் பாயிண்ட் தான் நம்ம வந்து pole of a mirror அப்படின்னு சொல்றோம். The center point of the reflecting surface is called pole of the mirror. So the center of the reflecting surface of the spherical mirror is called pole. So pole is called first point. இந்த reflecting surface இருக்குல்ல, அந்த reflecting surface ஓட center point நம்ம pole னு சொல்றோம். It is denoted by the symbol. It is denoted by the symbol P. Okay, so this is called pole of the mirror. So now we are going to check center of curvature. The second term related to spherical mirrors are center of curvature. What is called center of curvature? In order to understand this, இதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த spherical mirror ஒன்று எடுத்துக்கிறோம். இதான் spherical mirror. இந்த spherical mirrors வந்து நம்ம எப்படி உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா, ஒரு hollow glass ball எடுத்துக்கிறோம். ஒரு hollow glass ball. ஒரு hollow glass ball எடுத்துட்டு, hollow means there is nothing inside but a glass ball. அதுல it is having some center. இப்போ வந்து ஒரு ball எடுத்துக்கிறோம், ஒரு circle எடுத்துக்கிறோம்னா அதுக்கு ஒரு center இருக்கும்ல, அதான் C. Okay, now I am cutting this part of the mirror. ஒரு சின்ன பார்ட், இந்த கிளாஸ் பாலோட ஒரு சின்ன பார்ட்டை வெட்டி எடுத்துட்டேன். அதை எடுத்துட்டு அதுக்கு வெளியில வந்து நான் சில்வரிங் பண்றேன். வெளியில சில்வரிங் பண்ணா what type of mirror? Concave mirror. Okay, so this mirror is a part of sphere. மறுபடியும் சொல்றேன், the mirror is a part of sphere. That sphere has a center. That center is called center of curvature. சரி, கான்கேவுக்கு சொல்லிட்டேன். அப்ப கான்வெக்ஸ்க்கு என்ன அப்படின்னா இந்த பார்ட்டை இப்ப வெட்டி எடுக்கிறேன். ஓகே, ஐ அம் கட்டிங் திஸ் பார்ட். இந்த பார்ட்டை வெட்டி எடுத்துட்டு நான் உள்ளர சில்வரிங் பண்றேன். இப்ப உள்ளர சில்வரிங் பண்ணிட்டேன். ஓகே, சோ வாட் டைப் ஆஃப் மிரர்? வாட் டைப் ஆஃப் மிரர்? திஸ் இஸ் a convex mirror. Okay, so this is also having a center. இதுக்கு ஒரு center இருக்கும். That center is called center of curvature. So let me tell you again, the spherical mirrors are part of the mirror, part of a sphere. That sphere has a center. That center is called center of curvature. So the reflecting surface of the spherical mirror forms a part of sphere. The sphere has a center. This point is called center of curvature. Okay, the center of curvature is represented by a symbol called C. This symbol called C. Okay, so C. So இதுக்கு முன்னாடி இப்ப என்ன பார்த்தோம்? Pole. The center of the reflecting surface is called pole. Next, this center of curvature is a part of sphere. That sphere has a center. That center is called center of curvature. Okay, next, the radius of curvature. What is called the radius of curvature? Okay, now சொன்னோம், I'm taking a concave mirror. That mirror has a
this is, consider this as C, this is pole. So the distance between pole of the mirror and center of curvature is called radius of curvature. இந்த center of curvature க்கும் pole க்கும் இடையில உள்ள அந்த distance தான் நம்ம என்னன்னு சொல்றோம், radius of curvature. So what is இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க, what is radius of curvature? Radius of the sphere which reflecting surface is, you know, surface of a spherical mirror forms a part is called radius of curvature. So what is radius of curvature? The distance between the pole of the mirror and the center of curvature. Okay, that, or we can say the radius of the hollow ball is also taken as radius of curvature. So what is the next one? The principal axis. What is principal axis? It is an imaginary line. Okay, இங்க பாருங்க. So நம்ம ஒரு concave mirror எடுத்துக்கிட்டோம், இது center of curvature, இது pole. ஒரு an imaginary line, ஒரு imaginary line ஒன்று வரைகிறோம். An imaginary line which connects the center of curvature and pole. This line is called principal axis. Imagine a straight line passing through the pole and the center of curvature is called spherical, is called our principal axis. Okay, next, the principal focus of concave mirror. One of the very important terms related to spherical mirrors, which we call it as the principal focus of concave mirrors. Okay, first let me take a concave mirror. So this is our pole, this is center of curvature. Okay, so if you allow light rays which pass parallel to the principal axis, and the principal axis க்கு parallel light rays அனுப்புனீங்கன்னா, after reflection it pass through one point. After reflection it எத்தனை light rays எடுத்தாலும் பரவாயில்ல, it pass through one point. That point is called principal focus of concave mirror. So இந்த point தான் நம்ம principal focus ன்னு சொல்றோம். Okay, let me tell you again. So I am a number of rays parallel to the principal axis. I am allowing number of rays parallel to the principal axis, but after reflection it pass through one point. That point is called principal focus. Let me tell you again because it is very important. When you allow light rays to hit the concave mirror, after reflection it meets at one point. That point is called principal focus of concave mirror. For convex mirror we have a different idea. Okay, so if you are taking a convex mirror, what is convex mirror? When the reflecting surface curved outwards. Okay, this is our center of curvature. If you allow light pass parallel to the principal axis, if you allow pass or travel the light rays parallel to the principal axis, after reflection it appears to be come from one point. Okay, இது கொஞ்சம் நீங்க நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ நீங்க if you allow light rays after reflection, அது இந்த மிரரோட another sideல இருந்து ஏதோ ஒரு பாயிண்ட்ல இருந்து வர மாதிரி தெரியும், so it appears to be come from one point. That point is called principal focus of convex mirror. அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். What is principal focus of convex mirror? A number of rays parallel to the principal axis. I am taking one more ray. இப்போ இன்னொரு ரே எடுத்துக்கிறேன், இன்னொரு ரே வந்து parallel போனுச்சுன்னா reflect ஆகும். So this is also comes from, appears from one point. இதுல ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் பாருங்க. So கரெக்டா இதுல center of curvature, இப்போ இந்த center of curvature னா இங்க தள்ளி வரணும் center of curvature. So this point is called principal focus. அப்ப இந்த நடுவுல வரணும். This is center of curvature. This point is called principal focus. Okay, மறுபடியும் சொல்றேன். If I allow light ray pass through the principal axis, after reflection it appears to be come from one point. That point is called principal focus of convex mirror. Okay,
What is the next point? What is principal focus? Actually இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா focal actually this is focal length. Focal length. What is focal length? Focal length. See, this principal focus is represented by the symbol capital F. So in the small f என்ன? So the distance between pole of the mirror and principal focus is called focal length. மறுபடியும் சொல்றேன், the distance between principal focus and pole of the mirror is called focal length. Okay, so these are the terms related to the mirrors, terms related to the spherical mirrors. Okay, so let me tell you again, the pole of the mirror, the center of the reflecting surface is called pole of the mirror. The center of the reflecting surface is called pole of the mirror. Next என்ன பார்த்தோம், center of curvature. So the reflecting surface is part of the sphere. That sphere has a center. That center is called center of curvature. Next, radius of curvature. The distance between the center of curvature and pole is called radius of curvature. Next, principal focus. If you take a concave mirror, if you allow light rays to pass parallel to the principal axis, after reflection, it passes through the one point. That point is called principal focus. For convex mirror, if you allow light rays pass parallel to the principal axis, it these light rays are come from one point. That point is called the principal focus of convex mirrors. Define focal length. The distance between the pole of the mirror and the principal focus is called the focal length. So these are the terms related to mirrors. So dear students, in the next class we will discuss how the image formed by concave mirrors and convex mirrors. There are total 8 diagrams are there in image formation by concave mirrors and convex mirrors. This method we are using the diagram method. அதுக்கப்புறம் image எப்படி ஃபார்ம் ஆகுதுங்கிறத நம்ம வந்து மிரர் ஃபார்முலா வச்சு நம்ம சால்வ் பண்ணுவோம். சரியா, இது ரெஃப்ளெக்ஷன். நெக்ஸ்ட் இதே மாதிரி ரீஃப்ராக்ஷனுக்கு ஒரு செட் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கு, லென்சஸ் பத்தி பார்ப்போம். ஓகே, ஸோ திஸ் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் த டேர்ம்ஸ் ரிலேட்டட் டு த மிரர்ஸ், properties of light, and also we discussed about the image formation by the plane mirrors. And you know that image formation formed by the plane mirror will be virtual, erect, same size, and also laterally inverted. Okay, in the next class we will discuss image formation by spherical mirrors. Thank you students.